ஹலோ ஆஸ்பிரண்ட்ஸ். இந்த வீடியோவில் வந்து நம்ம ஜாகிரஃபி ரிலேட்டடாக முக்கியமான சில கொஷின்ஸ் வந்து பார்க்கலாம். ஃபஸ்ட்டு கொஷினில் என்ன கேட்டிருக்காங்கன்னு பாருங்கள். நிலப்புவியியல் சார்ந்த நிலப்பரப்பில் அடிப்படையில் இந்தியா உலக அளவில் எத்தனாவது இடத்துல இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. நிலப்பரப்பில் கேட்டிருக்காங்க. ரெண்டு வகையாக வந்து என்னென்னா, இது மாதிரி பெரிய இடத்த வந்து ரெண்டாக பிரிக்கலாம். எப்போதுமே என்னென்னா நிலப்பரப்பில் கேட்பாங்க, இல்லைன்னா இன்னொன்று மக்கள் தொகை அடிப்படையில் கேட்கலாம். இங்கே வந்து என்னென்னா நிலப்பரப்பலோட அடிப்படையில் கேட்டிருக்காங்க. அப்படின்னா இந்தியா எத்தனாவது பிளேஸ் அதில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 7வது இடத்துல இருக்குது நிலப்பரப்போட அடிப்படையில். நிலப்பரப்போட அடிப்படையில் ஃபஸ்ட்டு இருக்கிற கண்ட்ரி பார்த்திங்கன்னா ரஷ்யா தான் ரொம்ப பெரிய நாடு. அடுத்தது பார்த்திங்கன்னா கனடா, அடுத்தது சைனா, யூஎஸ், அடுத்தது பிரேசில், 6வதாக பார்த்திங்கன்னா ஆஸ்திரேலியா இருக்கும். ஏழாவது இடத்துல தான் என்னென்னா இந்தியா இருக்குது. நிலப்பரப்பில் அடிப்படையில் பார்த்திங்கன்னா 7வது இடத்துல தான் வந்து என்னென்னா இந்தியா இருக்குது. இந்தியாவோட மொத்த வந்து என்னென்னா பரப்பளவு எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 32,87,263 சதுர கிலோமீட்டர். ஓகேவா, 32,87,263 சதுர கிலோமீட்டர் வந்து என்னென்னா இந்தியாவோட பரப்பளவு இருக்குது. சரியா, இந்தியா வந்து பரப்பளவு அடிப்படையில் 7வது பொசிஷனில் இருக்குது. ஓகேவா, இப்போ அடுத்தது மக்கள் தொகை அடிப்படையில் நாடு வந்து எப்படி இருக்குது அப்படின்னு பார்ப்போம். பரப்பளவோட அடிப்படையில் 7வது இடம். இதுவே மக்கள் தொகை அப்படின்னு பார்த்தீங்கன்னா மக்கள் தொகை அடிப்படையில் ஃபஸ்ட்டு ஒரு 5 நாடு மட்டும் பார்த்துப்போம். மக்கள் தொகையில் ஃபஸ்ட்டு என்னென்னா இந்தியா இருக்குது. சைனா வந்து செகண்ட் பிளேஸ்க்கு போயிடுச்சு. 3வது என்னென்னா யூஎஸ் அமெரிக்கா இருக்குது. 4வது என்னென்னா இந்தோனேஷியா இருக்குது. 5வதாக பாகிஸ்தான் இருக்குது. சரியா, ஃபஸ்ட்டு 5 கண்ட்ரிஸ் வந்து பார்த்தாச்சு. இந்தியா, சைனா, அடுத்தது யூஎஸ் அமெரிக்கா, அடுத்தது இந்தோனேஷியா, 5வதாக பாகிஸ்தான். சரியா, இது மாதிரி வந்து என்னென்னா 5 கண்ட்ரிஸ் வந்து நம்ம பார்த்துருக்கோம். ஓகே, அடுத்த கொஷின் பார்க்கலாம். இதில் என்ன கேட்டிருக்காங்கன்னு பாருங்கள். இந்தியாவில் காப்பி வந்து அதிகமாக பயிரிடுற மாநிலம் எது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. காப்பி அந்த இலை வந்து என்னென்னா எங்கே அதிகமாக பயிரிடுறாங்க அப்படின்னு கேட்குறாங்க. கர்நாடகாவில் தான் வந்து காப்பி வந்து அதிகமாக பயிரிடுறாங்க. ஏன்னா காப்பி எப்போதுமே என்னென்னா அந்த மலைப்பகுதி இருக்குல்ல, மலைச்சரிவு அந்த பக்கமாக தான் வந்து என்னென்னா மேக்ஸிமம் வந்து பயிரிடுவாங்க. இதெல்லாம் வந்து என்னென்னா பிளான்டேஷன் கிராப்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த காப்பி, டீ, ரப்பர்லாம் பிளான்டேஷன் கிராப்ஸ் அப்படின்னா என்னென்னா தோட்டப்பயிர் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த காஃபி, டீ இதெல்லாம் பயிரிடுறது. இது வந்து இந்த மாதிரி ஏரியாஸில் தான் பயிரிடுவாங்க. கர்நாடகத்தில் தான் அதிகமாக காஃபி வந்து பயிரிடுறாங்க. இதுவே வந்து தேயிலை எங்கே பயிரிடுறாங்க அதிகமாக அப்படின்னா தேயிலை வந்து என்னென்னா அதிகமாக பயிரிடுறது அஸ்ஸாமில். கேரளாலையும் பயிரிடுறாங்க, பட் ஆனால் அதிகம் அப்படின்னு பார்த்திங்கன்னா அஸ்ஸாம். அடுத்து ரப்பர் எங்கே அதிகமாக பயிரிடுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா கேரளாவில் தான் ரப்பர் அதிகமாக பயிரிடுறாங்க. சரி, அடுத்தது அரிசி எங்கே அதிகமாக பயிரிடுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு கிடையாது. அரிசி எங்கே அதிகமாக பயிரிடுறாங்கன்னா மேற்கு வங்காளத்துலேயும் நிறையா பேர் வந்து என்னென்னா ரைஸ் சாப்பிடுவாங்க. அங்கே தான் வந்து என்னென்னா அரிசி அதிகமாக பயிரிடுறாங்க. அடுத்து கோதுமை எங்கே அதிகமாக பயிரிடுறாங்க அப்படின்னா உத்தரப்பிரதேசத்துலேருந்து தான் வந்து என்னென்னா கோதுமை வந்து நம்மளுக்கு அதிகமாக வருது. ஓகேவா, அடுத்தது வேறு இன்னொரு முக்கியமானது முட்டை எங்கே அதிகமாக பயிரிடுறாங்க அப்படின்னா ஆந்திர பிரதேஷ். ஓகேவா, முட்டை வந்து அங்கே தான் அதிகமாக பயிரிடுறாங்க. அப்புறம் ஆந்திராவில் வந்து என்னென்னா பழங்கள் கூட அதிகமாக பயிரிடுவாங்க. பழங்கள் கூட வந்து ஆந்திராவில் தான் அதிகம்.
உத்தரப்பிரதேசத்தில் தான் வந்து காய்கறிகள் வந்து அதிகமாக பயிரிடுவாங்க. காய்கறிகள் உத்தரப்பிரதேசத்தில் அதிகமாக பயிரிடுறாங்க. சரியா? மேக்ஸிமம் வந்து இம்பார்ட்டண்டான இது எல்லாத்தையுமே கவர் பண்ணியாச்சு. தேயிலை அஸ்ஸாம், ரப்பர் கேரளா, காஃபி கர்நாடகா, பழங்கள் முட்டையெல்லாம் வந்து ஆந்திரா, அரிசி வந்து மேற்கு வங்காளம், கோதுமை காய்கறிகள் இது எல்லாமே வந்து என்னென்னா உத்தரப்பிரதேசம். ஓகேவா? மேக்ஸிமம் வந்து முக்கியமான பயிரெலாம் எங்கே அதிகமாக பயிரிடுறாங்க அப்படின்றத பார்த்து வச்சுக்கோங்க. ஓகே, நெக்ஸ்ட் கொஷின் பார்க்கலாம். அடுத்தது, கீழ்காணும் விலங்குகளில் வந்து இந்தியாவோட தேசிய நீர்வாழ் விலங்காக கருதப்படுவது எது? நீர்வாழ் விலங்காக இந்தியாவில் வந்து எதை கருதப்படுது அப்படின்னு வந்து கேட்குறாங்க. முதலை கிடையாது. உப்புநீர் முதலைனா சால்ட் வாட்டர் crocodile அது கிடையாது. ஆலிவ் ரிட்லி ஆமை இதுவும் கிடையாது. கங்கை நதி டால்ஃபின் இதுதான் கரெக்டு. கெரியலும் கிடையாது. கங்கை நதி டால்ஃபின் அப்படின்னா கேன்ஜெட்டிக் டால்ஃபின், கங்கை நதியில் இருக்கிற டால்ஃபின் இனம். அதுதான் வந்து என்னென்னா தேசிய நீர்வாழ் விலங்காக வந்து 2009 அறிவித்தாங்க. ஏன்னா இது வந்து என்னென்னா குறைஞ்சிக்கிட்டே போச்சு, கம்மியாகிட்டே போச்சு. ஏன்னா வந்து என்னென்னா கங்கை வந்து அழுக்கு பண்ணுறதால நம்ம வந்து என்ன பண்ணுறோம், சுத்தமாகவே வச்சுக்கிறது இல்லை, குப்பையை போடுறது இது மாதிரிலாம் இருக்கிறதால அதோடைய லைஃபே வந்து அஃபெக்ட் ஆச்சு. நிறையா குறைஞ்சிருச்சு, அதோட இனமே குறைஞ்சிருச்சு. அது வந்து என்னென்னா தடுக்கிறதுக்காக என்ன பண்ணுறாங்கன்னா தேசிய நீர்வாழ் விலங்காக வந்து அதை அறிவித்தாங்க. சரியா? அடுத்தது நம்ம தேசிய இதில் முக்கியமாக பார்க்க வேண்டியது என்னென்ன அப்படின்னா, தேசிய விலங்கு நம்மளுக்கு தெரியும். தேசிய விலங்கு என்ன அப்படின்னு கேட்டாங்கன்னா வெறும் புலி அப்படின்னு சொல்லக்கூடாது, வங்காள புலி அப்படின்னு சொல்லணும். வங்காள புலி, இங்கிலீஷில் ராயல் பெங்கால் டைகர் அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்தது தேசிய பாரம்பரிய விலங்கு. தேசிய பாரம்பரிய விலங்கு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆசிய யானை. வெறும் யானைன்னு மட்டும் சொல்லக்கூடாது, ஆசிய யானைன்னு சொல்லணும். ஏன்னா யானையில் 2 டைப் இருக்குது, ஆசிய யானை ஆப்பிரிக்க யானை அப்படின்னு சொல்லிட்டு. அதனால் ஆசிய யானை அப்படின்னு சொல்லணும். மற்றதெல்லாம் உங்களுக்கு தெரியும். தேசிய பூ வந்து என்னென்னா தாமரை, அப்புறம் தேசிய பழம் மாம்பழம், அப்புறம் தேசிய பறவை, தேசிய பறவை மயில் தெரியும். ஓகேவா? இதெல்லாம் வந்து முக்கியமான தேசிய நேஷ்னல் சிம்பிள்ஸ், தேசிய சிம்பிள்ஸ். நம்மளோட தேசிய சின்னம் என்னன்னு தெரியும், அசோக சக்கரம் வச்சு அந்த இது இருக்கும்ல எம்ப்ளம், 3 சிங்கம் முகத்தில், அதான் வந்து தேசிய சின்னம். நேஷ்னல் ஆந்தம் தெரியும், ஜனகணமன. தேசிய பாடல்னால் என்னென்னா வந்தே மாதரம். இது எல்லாமே நம்மளுக்கு தெரியும். ஓகே, நெக்ஸ்ட் கொஷின் பார்க்கலாம். அடுத்தது பாருங்கள், 2011 மக்கள் கணக்கெடுப்பு பண்ணியிருக்காங்க. 2011 சென்சஸ் எடுத்திருக்காங்க. அந்த கணக்கெடுப்பு படி என்னென்னா இந்தியாவில் அதிகப்படியான மக்கள் தொகை மாநிலத்திலேருந்து குறைவான மக்கள் தொகை மாநிலத்துக்கு வந்து என்னென்னா சரியான வரிசை வந்து கண்டெழுதுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது ஃபஸ்ட்டு என்ன இருக்கணும், அதிகமான மக்கள் தொகை இருக்கணும், அடுத்தது அப்படியே குறைஞ்சிக்கிட்டே வரணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஃபஸ்ட்டு அதிகபட்ச மக்கள் தொகை அப்படின்னா ஃபஸ்ட்டு மாநிலம் என்ன அப்படின்னா உத்தரப்பிரதேசம். உத்தரப்பிரதேசம் ஹையஸ்ட்டு மக்கள் பாப்புலேஷன். அதுக்கு அடுத்தது பார்த்திங்கன்னா எங்கே இருக்குன்னா மகாராஷ்டிரா. மகாராஷ்டிராவில் அதுக்கு அடுத்தது அதிகமான பாப்புலேஷன் இருக்கும். அடுத்தது என்னென்னா பீகார். உத்தரப்பிரதேஷ், மகாராஷ்டிரா, பீகார். ஓகேவா? இது மாதிரி வந்து என்னென்னா 2 ஆப்ஷன் ஆனால் இருக்குது. அதுக்கு அடுத்தது மேற்கு வங்கமா ஆந்திர பிரதேசமா, எது வந்து ஃபஸ்ட்டு வரும் அப்படின்னு பார்த்திங்கன்னா மேற்கு வங்காளம் தான் அதிகம். மேற்கு வங்கம் வரும். அடுத்தது என்னது, ஆந்திர பிரதேசம் வரும். மக்கள் தொகை அடிப்படையில் இதுவே வந்து என்னென்னா பரப்பளவு அடிப்படையில் கேட்டாங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு என்ன வரும், பரப்பளவுனா ஃபஸ்ட்டு ராஜஸ்தான். அடுத்தது என்னென்னா மத்திய பிரதேசம். அடுத்தது மகாராஷ்டிரா வரும். அடுத்தது தான் உத்தரப்பிரதேஷே வரும். உத்தரப்பிரதேஷ் 4வது இடத்துல இருக்குது இடத்தோட அடிப்படையில் பரப்பளவில். ஆனால் வந்து பாப்புலேஷனில் முதல் பிளேஸில் இருக்குது. ஓகேவா? இதை வந்து என்னென்னா சீக்வென்ஸாக கரெக்டாக ஞாபகம் வச்சுக்கோங்க. இது மாதிரி கால வரிசைப்படுத்த சொல்லி இது மாதிரி என்னென்னா ஹையஸ்ட்டு டு லோயஸ்ட்டு அப்படின்னு கேட்கலாம் வரிசைப்படுத்த சொல்லி. ஓகேவா? நெக்ஸ்ட் கொஷின் பார்க்கலாம். அடுத்த கொஷின் பாருங்கள், எந்த மாநிலம் மதுபானி ஓவியங்களுக்கு சிறப்பு வாய்ந்தவை அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. மதுபானி ஓவியம் அப்படின்னா என்னன்னு முதல்ல பார்ப்போம். மதுபானி ஓவியம் அப்படின்னா ஒரு விதமான ஓவியம். இதை பார்த்திங்கன்னா எங்கே இருக்குது அப்படின்னா பீகாரில் இருக்குது.
இப்போ இதான் பீகார் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். நடுவில் வந்து என்னென்னா இதை பிரிச்சுக்கிட்டு கங்கை நதி வந்து நடுவில் போகுது. கங்கை நதி வந்து என்னென்னா பீகாரை சரியாக ரெண்டாக பிரிக்குது. மேலே இருக்கிறது பார்த்திங்கன்னா மதுபானி சமவெளி அப்படின்னு சொல்லுவாங்க. கீழே இருக்கிறது பார்த்திங்கன்னா மகத் சமவெளி அப்படின்னு சொல்லுவாங்க. மகதம்னு சொல்லுவாங்கள்ல அந்த காலத்தில், மகத சாம்ராஜ்யம், மௌரியர்கள் ஆண்ட சாம்ராஜ்யம் அப்படின்னு மகதம் அப்படின்னு, அந்த மகதம் தான் அது மகத் சமவெளி. இங்கே தான் வந்து என்னென்னா பாட்னா இருக்கும். பாட்னா பார்த்திங்கன்னா இங்கே இருக்குது, இந்த பக்கம் இருக்கும் பாட்னா. பீகாரோட தலைநகரம் பாட்னா இங்கே இருக்கும். மதுபானி சமவெளி மேலே இருக்குது. இங்கே பார்த்தீங்கன்னா மதுபானி பெயிண்டிங்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. மதுபானி ஓவியங்கள் ரொம்ப ரொம்ப ஃபேமஸ். இது எங்கே இருக்குதுன்னு நம்மளுக்கு தெரியும், பீகார் மாநிலத்தில் இருக்குது. ஓகேவா? மதுபானி ஓவியங்கள் இதுக்கு வந்து என்னென்னா புவிசார் குறியீடு கொடுத்துருக்காங்க. இந்த மதுபானி ஓவியங்களுக்கு புவிசார் குறியீடு அப்படின்னா என்னது? ஜிஐ டேக் அப்படின்னு சொல்லுவாங்க. இங்கிலீஷில் ஜாகிரபிக்கல் இண்டிகேஷன் டேக் அப்படின்னு சொல்லுவாங்க. எதுக்கு இது கொடுக்குறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துல தான் மதுபானி ஓவியங்கள் வந்து செய்கிறாங்க அப்படின்னு ஒரு இண்டிகேஷனுக்காக. ஏன் இதை கொடுக்கணும் அப்படின்னா, இப்போ நாளைக்கே என்ன பண்ணலாம், இப்போ நானே இருக்கேன் அப்படின்னா, நானே மதுபானி ஓவியங்கள் செய்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் மோசமாக செஞ்சு கொடுத்துட்றேன். மோசமாக செஞ்சு இன்னொருத்தவங்கள்ட்ட கொடுத்துட்டேன் அப்படின்னா அவங்க என்ன பண்ணுவாங்க, ஃபாரினர்ஸில் வந்து நான் விற்றுட்டேன் அப்படின்னு வச்சுப்போம், மதுபானி பெயிண்டிங் அப்படின்ற பேரில். அவங்க என்ன நினைப்பாங்க, மதுபானி பெயிண்டிங்னாலே மோசமாக இருக்கும் அப்படின்னு வந்து நினச்சிக்கிட்டு என்ன பண்ணுவாங்க, மதுபானி பெயிண்டிங் நல்லா இருக்காது அப்படின்னு போய் அவங்க ஊரில் போய் சொல்லுவாங்க. இந்த மாதிரி இருந்தால் என்ன ஆகும், அந்த பெயிண்டிங்ஸோட இதுவே ஒழுங்காக விற்கவே செய்யாதுல்ல. இந்த மாதிரி ஆகக்கூடாது அப்படின்றதுக்காக தான் இந்த ஜாகிரபிக்கல் இண்டிகேஷன் கொடுக்குறதே. ஓகேவா? இப்போ வந்து என்னென்னா அந்த பகுதியில் இருக்கவங்க தான் வந்து மதுபானி பெயிண்டிங் செஞ்சு விற்கலாம். அந்த மாதிரி வந்து இருக்கும். சரியா? இந்த மாதிரி வந்து என்னென்னா நிறையா புவிசார் குறியீடு வந்து கொடுத்துருக்காங்க ஒவ்வொரு மாநிலத்துக்கும். தமிழ்நாட்டுக்கும் கொஞ்சம் கொடுத்துருக்காங்க. அது என்னென்னு கொஞ்சம் எக்ஸாம்பிள் பார்ப்போம். தமிழ்நாட்டுக்கு என்னென்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, கண்டாங்கி சேலை கொடுத்துருக்காங்க, அடுத்தது சுங்குடி புடவை கொடுத்துருக்காங்க, சின்னாலப்பட்டி சுங்குடி புடவைகள், அடுத்தது ஸ்ரீவில்லிபுத்தூர் பால்கோவா கொடுத்துருக்காங்க, அப்புறம் கோவில்பட்டி கடலை மிட்டாய் கொடுத்துருக்காங்க, அடுத்தது ஈரோடு மஞ்சள் கொடுத்துருக்காங்க, தஞ்சாவூர் தலையாட்டி பொம்மை கொடுத்துருக்காங்க, அப்புறம் ஆரணி பட்டுப்புடவை, காஞ்சிபுரம் பட்டுப்புடவைகள், கோயம்புத்தூர் வெட் கிரைண்டர் கொடுத்துருக்காங்க, அப்புறம் மதுரை மல்லி, வேறு பத்தமடை பாய் கொடுத்துருக்காங்க, அடுத்தது மகாபலிபுரத்தில் சிற்ப வேலைகள் அதுக்கெலாம் கொடுத்துருக்காங்க, திருபுவனம் பட்டுப்புடவைக்கும் கொடுத்துருக்காங்க. ஓகேவா? இது மாதிரி நிறைய விஷயத்துக்கு வந்து கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் வந்து என்னென்னா முக்கியமானது. திண்டுக்கல் பூட்டு கூட கொடுத்துருக்காங்க. இப்போ இன்னும் வந்து சில விஷயத்துக்கு கேட்டுட்ருக்காங்க. பன்ருட்டியில் வந்து பலாப்பழம், அப்புறம் என்னென்னா பன்ருட்டி முந்திரி, இதுக்கெலாம் வந்து என்னென்னா கேட்டுட்ருக்காங்க கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஜாகிரபிக்கல் இண்டிகேஷன். அதையும் கொடுத்தா இன்னும் என்னென்னா இன்னும் வந்து அதிகமாக ஜாகிரபிக்கல் இண்டிகேஷன் இருக்கும் தமிழ்நாட்டில். ஓகே, அடுத்த கொஷின் பார்க்கலாம். லாஸ்ட் கொஷின் ரொம்ப ஈஸியான கொஷின் தான். முதல் சர்வதேச யோகாசன தினம் வந்து எப்பொழுது கொண்டாடப்பட்டது? இது வந்து ரொம்ப ரொம்ப ஈஸியான கொஷின் தான். இப்போ ரீசெண்டாக வந்து என்னென்னா செலிப்ரேட் பண்ணாங்க. இது எப்போ வந்து ஆரம்பித்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2014 இதை பற்றி என்னென்னா யுஎன்ஓ ஐநா சபையில் வந்து என்னென்னா பேசியிருப்பார். யாருன்னா பிஎம் மோடி வந்து பேசியிருப்பார். இது மாதிரி யோகாசனத்துக்கு தனியாக ஒரு டே வந்து செலிப்ரேட் பண்ணணும் இன்டர்நேஷ்னல் லெவலில் அப்படின்னு சொல்லி பேசியிருப்பார். சரி அப்படின்னு சொல்லிட்டு ஐநா சபையும் வந்து என்னென்னா ஒத்துக்கிட்டு 2015 இந்த தினத்தை வந்து செலிப்ரேட் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஓகேவா? இந்த தினம் என்ன அப்படின்னு நான் சொல்ல போகிறதில்ல. நீங்கள் வந்து என்னென்னா கமெண்ட் செக்ஷனில் நம்மளுக்கு கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, இதோட வந்து இந்த வீடியோ வந்து முடியுது. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க.
நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி வீடியோஸை நம்ம தினமும் வந்து பார்க்கலாம். தேங்க்யூ.